வணக்கம் நண்பர்களே. மஹேல ஜெயவர்தன கன்சல்டன்ட் கோச்சிலிருந்து ஓய்வை அறிவித்துள்ளார். இலங்கை அணிக்கு துரதிர்ஷ்டவசமாக அடுத்தடுத்து பேரிடிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்று கிறிஸ் சில்வவுடின் ஓய்வு, நேற்று மஹேல ஜெயவர்தனவின் ஓய்வு. கன்சல்டன்ட் கோச்சாக மஹேல ஜெயவர்தன 2022 பொறுப்பு ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு மிகப்பெரிய வெப்பன் என்று சொன்னால் மஹேல ஜெயவர்தன தான். காரணம், 2007 ஃபைனலுக்கும் 2011 ஃபைனலுக்கும் 2009 ஃபைனலுக்கும் இலங்கை அணியை கேப்டனாகவும் சங்கக்காரவின் நண்பனாகவும் வழி நடத்தியவர் மஹேல ஜெயவர்தன. இந்திய அணிக்கு எப்படி மகேந்திர சிங் தோனியோ, இலங்கை அணிக்கு மஹேல ஜெயவர்தன. காரணம், அவருடைய பிரெயின், கிரிக்கெட் பிரெயின். அதன் காரணமாக தான் மும்பை அணி அவரை இன்றும் வைத்து கொண்டுள்ளார்கள், மஹேல ஜெயவர்தனவை, மும்பை இந்தியன்ஸ். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மஹேல ஜெயவர்தனவை கன்சல்டன்ட் கோச்சாக 2022 பொறுப்படுத்தார்கள். மஹேல ஜெயவர்தன பொறுப்பெடுக்கும் போது கூறிய ஒரு விடயம், நான் அணியோடு சேர்ந்து பயணிக்க மாட்டேன் என்பதுதான். அவர் வருவார், செல்வார், ஆனால் அவருடைய கோச்சிங்கை அவர் சிறப்பாக செய்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. 2023 உலகக்கிண்ண கோப்பையில் அணியோடு சேர்ந்து மஹேல ஜெயவர்தன பயணித்தார் இந்தியாவுக்கு. அனைத்து போட்டிகளிலும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் மஹேல ஜெயவர்தன இருந்தார். குறிப்பாக அஞ்சலோ மேத்யூஸ் டைம் அவுட் செய்யும் போட்டியில் மஹேல ஜெயவர்தனவின் பங்களிப்பும், அவர் எப்படி அதை கையாண்டார், அணியை எப்படி வழி நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வி மிஸ் யூ மஹேல ஜெயவர்தன. இலங்கை அணிக்கு பேரிடிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அடுத்த மாதம் நடக்கப் போகும் இந்தியாவில் இலங்கை அணி சுற்றுலா. மஹேல ஜெயவர்தன இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் இமீடியட் இஃபெக்டாக அவருடைய ஓய்வை அறிவித்துள்ளார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை அணிக்கு கன்சல்டன்ட் கோச் புதியவர்கள் வருவார்களா, அல்லது பழைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் கன்சல்டன்ட் கோச்சாக இலங்கை அணியை பொறுப்பெடுப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.